ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் பருப்பு சாதம் தாங்க பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அது புரியலைன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அடுப்பில் குக்கரை வச்சுட்டு குக்கர் சூடானதும் நெய் ஆயில் சேர்த்திக்கலாங்க. கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்திக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். 5 பல் பூண்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். காஞ்ச மிளகா 4 சேர்த்திருக்கேன் காரத்துக்கு. அப்புறம் ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கிள்ளி போட்டிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பூண்டு வந்து நல்லா பொன்னிறமாக வந்தால் அந்த ஸ்மெல் சூப்பராக இருக்குங்க. அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். நல்லா போட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்திக்கலாங்க. நல்லா போட்டு பெரட்டி விட்டுக்கலாங்க. இப்போ வந்து உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம். சீரகத்தூள் 1 டீஸ்பூன், ரசப்பொடி 1 டீஸ்பூன், அப்புறம் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டு இவ்வளோதாங்க இதுக்கு வந்து இன்க்ரீடியன்ஸு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்திக்கலாங்க. இப்போ வந்து அரிசி வந்து 3.5 டம்ளர் எடுத்திருக்கேன். பருப்பு 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் பருப்பு அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா கூட அரிசி குறைச்சிட்டு நீங்கள் பருப்பு சேர்த்திக்கலாங்க. நான் வந்து இப்படி தான் செய்வேன் எப்பயுமே. இப்போ வந்து அரிசி சேர்த்தியாச்சு. நல்லா ஊற வச்சு வச்சுருந்தேன். கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ வந்து சேர்த்தியாச்சுங்க. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மட்டும் செஞ்சு பாருங்கள் ஒரு டைம். இதுக்கு வந்து சைடிஷாக உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அல்லது முட்டை வேக வச்சு அடுத்து கூட வச்சுக்கலாம். இல்லை ஊறுகாய் கூட தொட்டுட்டு சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து தண்ணி தேவையான அளவுக்கு இப்போ 4 டம்ளருக்கு வந்து 8 டம்ளர் ஊற்றியிருக்கேன். எல்லாத்தையும் கலந்து விட்டு உப்பு செக் பண்ணிக்கிட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. 2 விசில் விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எடுத்து பரிமாறிக்கலாம். சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.